மந்திரங்கள் கிடையாது. தன்னையார் சொல்லுக்கு வெக்க மந்திரமே கிடையாது. தாயும் நீயே, எனக்கு தந்தையும் நீயே. உன் பொன்னான திருவடிக்கு மதிப்புக்குரிய வணக்கத்தை செய்திருக்கிறேன் தாயே. நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. ஐயோ தெய்வமே, சத்தியவதி, எனக்கு காலையில எழுந்ததுல இருந்து தலைவலி உயிர் போகுது. தலைய வலிக்குது, எனக்கு தலைக்கு ஒரு 10 போடு. மண்டே வலிக்குது, மண்டே வலிக்குது, மண்டைக்கு ஒரு மஞ்சள் 10 போடு. வெந்நீர் காய வைத்து அந்த வெந்நீர்ல பன்னீர் அத்திரு ஜவ்வாது தைலமெல்லாம் கலந்து எடுத்து இங்க வாடா, எங்க அம்மாளுக்கு தலை வலிக்குதாம்டா, வாடா. ஐயோ, என்னைக்குமே இல்ல, என்னைக்கு இந்த வார்த்தை சொன்னதே கிடையாது எங்க அம்மா. என்னடா பண்ண, தாய்க்கு தலை வலிக்குதா, பத்திரமா பாத்துக்கிறேன். நான் வெந்நீர் காய வச்சு எடுத்துட்டு வரேன். உடனே வந்துடுறேம்மா. உடனே கொஞ்ச நேரத்துல வந்துடுறேம்மா. பச்சை தண்ணி வேணுமா, சுடு தண்ணி வேணுமாமா? பச்சை தண்ணி வேணும். பாத்து கரெக்டா பண்ணு. உன்னதானம்மா நல்லா இருந்தா போட அறிவு கட்டவனே. ஒரு தேவடிய சக்காலத்தி பிள்ளை பெத்து வைப்பாளாம். கண்ட தேவடி பெத்து படிக்கலாம் வடிச்சு கொண்ட ஆளுக்காரியா அதுக்கா எனக்கு கொண்டு வந்து வச்சிருப்பான். அப்புறம் தேவடிய பெத்த பிள்ளைய தண்ணி வெந்நீர் காய வச்சு கொண்டு வர சொல்லி இருக்கிறேன். அவன் வெந்நீர் காய வச்சு எடுத்துட்டு வரட்டும். அவளை நான் என்ன செய்யறேன் மட்டும் பாடுறான். நான் வேலை வெறுத்து போயிருக்கிறேன். பாவம் 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 அம்மா, பாவம் 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 பாவம். அச்சாருமா அச்சாருமா தயிர் மாதிரி அச்சாருமா அச்சாருமா தயிர் மாதிரி.
வந்துட்டியா வந்துட்டேம்மா. வெந்நீர் காய வைத்தியா காய வச்சுட்டேம்மா. அந்த வெந்நீர்ல பன்னீர் அத்தர் ஜவ்வாது தைலம் எல்லாம் போட்டியா பன்னீர் ஜவ்வாது தைலம் எல்லாம் போட்டிருக்கிறேம்மா. எங்கடி இருக்கிற அங்க அதான் பாரும்மா பக்கத்துல சமைச்சிருக்கிறேன். எங்க கண்டுபிடிச்சு பாருமா. பெத்த தாயா இருந்தா இப்படி செய்வாளான்னு கேக்குறாளே, அதே நான் பெத்த பொண்ணா இருந்தா என் கை எப்படி வேக வைக்குமா? கோபி, ஐயோ ஐயோ, அதே ஒரு சூடு அங்க சூட வச்சா இப்ப எப்படி இருக்கும்? அறிவானா போடா, மருந்து எனக்கு தெரியுமா? போடா என்னைக்கு இருந்தாலும் இன்னும் உருப்படியாக முடியாது.
அம்மா செய்துட்டு நீலி கண்ணீர் வடிக்கிற உங்கால புடிப்பிடுமா இந்த கண்ணாடி சத்தியவதி ஏய் உட்கார ஒரு இடத்துல இந்த கண்ணாடி சத்தியவதி கொஞ்சம் கூட உன் மனசு இறங்கலையா கல்ல உன் மனசு கரையிலையா உள்ளமானோ இரும்பாவும் மனசு கொஞ்சம் கூட இறக்கமில்லாத போயிடுச்சு அம்மா இரும்பு தாண்டி இரும்புதான் கல்லுதான் என் மனசு கல்லுதான் ஏடி தேவடிய பிள்ளையே செய்யறது செய்துட்டு நீலிக்க நீர் வடிக்கிற சக்காலத்தங்க யாராவது வந்து கேட்பாங்கன்னா அம்மா என்ன வேண்டாம் கூட அடி பேசணும் வாங்கிறேன் என்ன பெத்த தாயை மட்டும் எதுவும் பேசிடாதம்மா ஐயோ அவங்க அம்மா இப்படி கப்புனு பத்தினி வந்தவளாம் நாங்க செடி தூக்கிட்டு வாங்க வாங்கன்னு நாங்க பிடிச்சிருக்கோம் இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு வேலை கூட என்னால செய்ய முடியாது இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை வேலையை நீதான் செய்யணும் காசு கூட்டணும் பலவசானம் போடணும் இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை வேலையை நீதான் செய்யணும் நான் என்னைக்குமே செஞ்சது கிடையாது தாயே இவ்வளவு சாதம் இருந்தா கூட திங்கறியே தெரியாதுன்னு சொல்றேன் அம்மா என்னம்மா வேலை செய்யறது முதல்ல வாச கூட்டு ஓடி வர்றது திங்கிறது படிக்கிறது ஸ்கூலுக்கு போறது வீட்டுக்கு வர்றது தின்னுட்டு நிம்மதியா தூங்குறது
பாத்தீங்களா இவளை வாசு குட்டி நீ சொன்னதுக்கு அங்க ஒரு தள்ளு இங்க ஒரு தள்ளு இப்படி ஒரு தள்ளு அப்படி ஒரு தள்ளு அந்த காலத்துல விளக்கமாத்த கையில் எடுத்து நான் வீதியில் நின்னு சீலை தூக்கிட்டு வச்சுக்க மூத்திர கவச்சாத்தான் நாளையில போற ஆம்பளைங்க எல்லாம் என்ன பார்த்து கூட்டு போவாங்க. இந்த வாசல நான் எப்படி கூட்டு தெரியுமா? அது எப்படி எல்லாம் எப்படி கூட்டாடி அடி சத்தியவாதி அடி அப்படி எல்லாம் எப்படி கூட்டாடி அடி சத்தியவாதி அப்படி எல்லாம் எப்படி கூட்டாடி எப்படி கூட்டாடி அப்படி இப்படி 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 அடி அப்படி எல்லாம் எப்படி கூட்டாடி அடி தேவடி பிள்ளை நாடோடி பிள்ளை அப்படி எல்லாம் எப்படி கூட்டாடி நாளைக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போவாங்க. நைட்டு காந்தா மேடம் எவ்வளவு வாசு கூட்டினாங்க அப்படி கூட்டி என் பேர் எடுக்க மாட்டாங்க. வாச கூட்டிட்டு தாயே வாச கூட்டினா போதுமா? இதுக்கு வளவசானம் யார் போடுவா? போட்டுட்டாங்கம்மா. நானா ஆட்டு அந்த சாணத்தை கரைச்சால நல்லா அப்படியே தண்ணியில கரைச்சா சலசலன்னு கரைச்சு நல்லா அழகா போட்டா தானே வாசலுக்கு நல்லா இருக்கும். கட்டி கட்டியா கட்டி கட்டியா கட்டி கட்டியா போட்டிருக்கிற. போன வாரம் நீ கட்டி கட்டியா ஊட்டு போடலாம் பாரு. வாசப்பரிக்கு வளம்சானம் போட்டா போதாது. இது கோலம் யார் போடுவா? நீங்க போட்டுதாங்கப்பா. ஏன்னா மத்தலக்கார என் 10 விரல சிவக்க என் பாத 2 குடுங்க நான் அங்க போட்டுமா
கோலம் போட்டாச்சுமா. இவ கோலம் போட்ட லட்சணத்தை நான் பார்க்கணுமில்ல. இது என்னடி கோலம்? அதுதான் சீதாமந்தாடி வருவது கோலம். நல்லா இருக்குடி. இது என்னடி கோலம்? இது பிரம்மபுத்திரா கோலம் தாயே. தேவர்கள் பிரம்மபுத்திர கோலம். அடியே சத்தியவதி, இந்த கோலத்து பேர் என்னடி? இந்த கோலம் என்ன பெற்ற தாயை நினைத்து அழுது கொண்டே போட்டு போடும்போது போட்டுட்டு பேரு தெரியல தாயே. ஏண்டி அம்மா, இந்த கோலத்து பேர் உனக்கு தெரியல? அப்பன் புண்ட வாயனை ரெண்டாம் தரமா கட்டி அவன் செத்து இப்ப எங்கிட்ட நீ பட்டிருக்கிறீ வந்த எனக்கு வைத்த பசி கீதம்மா. மறைக்குது. விட்டுரு டிவிலெல்லாம் பார்க்கணும்னா வரிசை சேர் போட்டோன்னா உட்காந்துக்கணும். எடுக்கும்போது அப்படியே தெரியும். அந்த பையன் தெரியும் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்களா. அம்மா, வீட்டு வேலை செய்வேன். எனக்கு வயிறு பசி தாங்க முடியல. சாப்பாடு வந்து கொடுத்தா நான் சாப்பிடுவேன். பசியா இருக்குது. அம்மாவே சாப்பாடு இல்லாத வேலைக்கு போயிருக்கோம். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்து கொடுத்தா நான் சாப்பிடுவேன். நீங்களாலும் சொல்லுங்களா. வாடி வா. நானே சாப்பிட்டு 3 நாள் 6 பொழுது ஆகுது. அங்கிருந்து வந்து டெம்போ விட்டு இறங்க நெல்லு பாலகிருஷ்ணன் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டார். ஏண்டி தங்கம், போன வருஷம் வந்தேன். போன வருஷம் வந்தேன். நல்ல அழகா தலதலான்னு இருந்தேன். இப்ப ஏன் இப்படி இழைச்சு போயிட்டுன்னு என்னை கேட்டாரு. நானே சாப்பிடாம இருக்கும்போது ஆக்கி வச்சிருக்கிறனா, இல்ல வடிச்சு வச்சிருக்கிறனா, இல்ல பொரிச்சு வச்சிருக்கிறனா, இல்ல கேப்பன்னு சொல்லி பேன் கத்திர போட்டு பசிக்குதுன்னு சொன்னதுனால 16 கண்ட நெல் இருக்குது. அந்த நெல் எடுத்து குத்து. ஆனா ஒரு அரிசி கூட முடமுறிய கூடாது. 16 கண்ட நெல்லுக்கும் 16 கண்ட அரிசி ஆகணும். ஆமா ஆமா தெரியுது சொல்றான்ல. ஏமா 16 கண்டவன் நெல்லுக்கும் 16 கண்டவன் அரிசி ஆகணுமா? ஆமா. எப்படிமா தகுதிப்பா? மீ தவிடு இதெல்லாம் போதில்ல.
அறிவு கட்டவனே. பூர்ணியெல்லாம் ஏய், உங்க கையில 10 நெல்லு தரேன். நல்லா கேளுங்கம்மா. உங்க கையில 10 நெல்லு தரேன். அந்த 10 நெல்லை உரிச்சு எத்தனை அரிசி இருக்கும்? 10 நெல் அரிசி வரும். 10 நெல்லை உரிச்சா 10 அரிசி இருக்கும். 16 கண்டக்கு நெல்லு குத்துனா எனக்கு 16 கண்டக்கு அரிசி அங்க இருக்கணும். புடிச்சு ஏன் ஊர் மேல போக கூடாது? ஏய், ஆகணும். மூத்தடி எடுத்து ஏய் பையா டேய் எதுக்குடா இதுக்கு நடக்குறேன்? டேய் உட்கார்றா டேய் உட்காரா டேய் டேய் பண்ணு. உட்காரா ஏய் உட்கார அம்மா உலகில போட்டாம கையோ. அழுகாத அழுகாத, வாய் வேற நல்லா இருக்கு. அழுகாத. என்ன ஆச்சு? உலகில போட்டாமா நல்ல குத்துறவுதாக பாருங்க. உண்மையில இந்த வீட்லயே நல்ல வேலை செய்யற பையன் வந்தான். எங்க வீட்டுக்காரர் செத்ததுல இருந்து எனக்கு எல்லா வேலையும் வந்தா செய்து கொடுக்கறான். டேய், நீ அழுந்துட்டு இருக்காத, நேரா அரண்மனைக்குள்ள போ. அதை திறந்து அதுக்குள்ள கைய வச்சுக்க. டேய், மருந்து கப்பிக்குள்ள கைய வைடா. போடா போடா போ. டேய், போடா போடா போடா. ஏண்டி இப்படி செஞ்சு? அவ கைய ஊராமட்டு போல கைய உடைச்சிருக்கிறியே, நாளைக்கு அவங்க அப்பா வந்து நாளைக்கு பதில் சொல்லணும். தெரியாத பண்ணிட்டாயே. ஏய், தெரியாம படல, இது வேணுமனே செய்தது. இல்லம்மா, இல்ல அது அவரை சித்தி வீட்டுல தானே இருக்கிற. யார கேட்க சொல்ற? இது கொடுங்க. ஏண்டி சித்தி வீட்டுல தானே இருக்கிற, போய் சக்கலை திங்கிட்ட போய் சண்டைக்கு போகட்டுமே சொல்லி ஊராமட்டுக்குள்ள கையை உடைச்சிருக்கிறது. இல்லம்மா, இல்லம்மா, இல்ல. நியாயமா? ஏம்மா? நியாயமா? நியாயமா? ஏய், இங்க வா. நெல்லு குத்தினா போதுமா? இந்த நெல்லு குத்தி அரிசி எடுத்தா போதாது. சரி, இது வேகறதுக்கு தகுதியான தண்ணி வேணும். ஊருக்கு மேற்கால பால் அடிஞ்சு கிணறு, அந்த கிணத்துல இருந்து தண்ணி கொண்டா. ஏன் தெரியுமா? ஏய், அந்த அரிசிக்கு இந்த தண்ணிக்கு தான் வேகும். அந்த தண்ணிக்கு இந்த அரிசிக்கு தான் வேகும். மற்ற தண்ணியில வேவாது. ஓடி தண்ணிக்கு. அப்படியே ஆகட்டும் வா. ஓடி போயிட்டு வரேன். ஓடி கொள்ளலக்காரரே.